ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன். அதாவது பிராய்லர் சிக்கன் தான் இது. இது வந்து நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பெல்லாம் போட்டு இதில் வந்து வறுத்துப்போம். இதில் வந்து தனியா, மிளகாய், மிளகு, ஜீரகம், அதோட கசகசா எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து லேசாக வறுத்துக்கலாம். குறைஞ்ச தீயில் வறுத்துங்க. 4 டேபிள் ஸ்பூன் தனியாகவும் 10 மிளகாய் வச்சுருக்கேன் நான். குழம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுங்க. ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, அதையும் சேர்த்து நல்லா வறுத்துப்போம். இது நல்லா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வைக்கணும். நம்ம பட்டை கிராம்பு மசாலாவில் வந்து பட்டை, கிராம்பு, இதோட சோம்பு, ஜீரகம், கசகசா எல்லாமும் நான் சேர்த்துருக்கேன். கல்பாசி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் லேசான தீயில் வச்சு நீங்கள் வறுத்துங்க. அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வறுத்துட்டு இதோட நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து அதையும் இதோட நான் வறுத்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்து வறுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறின பிறகு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ வந்து குழம்பு தாளிச்சிக்கலாம். ஒரு மண் சட்டி போட்டுடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து குறைஞ்ச தேயிலை வைக்கும்போது நல்ல ஒரு வாசனை வருது. இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ மண் சட்டி போட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டுப்போம். குழம்புக்கு தேவையான அளவு நல்லா விட்டுங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 200 சேர்த்துருக்கேன். வதக்கிட்டு இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இப்போ வந்து மீடியமான 2 தக்காளி அதையும் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு இதில் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா கிண்டி விட்டுடும். இப்போ வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து அதையும் நல்லா வதக்கிப்போம். இப்போ அரைச்சி வச்ச மசாலா அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுரும். இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வைக்கும்போது இதுவும் நாட்டுக்கோழி குழம்பு மாதிரியே இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மசாலா வந்து வறுத்து அரைச்சி குழம்பு வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுங்க. இது மேலே வந்து நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டுரும். மூடி போட்டு குறைவான தீயில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கு பிறகு திறந்து பார்ப்போம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இது வந்து சாத்துக்கு சாப்பிட்லாம். நம்ம வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான். நம்ம வந்து இப்போ கொஞ்சம் வந்து மேலே வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.